நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரம் பிஆ ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 799வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சிஷாலம் கேட்டிருந்தா, ஏமாம்மா நீங்கள் பிரஜானானந்தா அந்த பேர் டைட்டில் கொடுத்துருக்கா, இந்த குரு பரம்பரா லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கவே இல்லையே, குரு பாதுகாமத்தை நாங்கள் எப்படி சொல்கிறது, அது வெப்சைட்டில் போடுங்க அப்படிலாம் ரெக்வஸ்ட். தெர் வாஸ் லாட் ஆஃப் ரெக்வஸ்ட்டு அந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கேட்டிருந்தா. ஸோ அதனால் மதுரை வைஷ்ணவி கௌரி சங்கர் மதுரையில் நம்ம சிஷ்ய பொண்ணு தான். அவள் டிசைன்டு நான் அவளுக்கு பழைய இது அமிச்சேன். அதான் நான் யூஸ் பண்ணுறது. அதில் என்னுடைய குருமாதா சம்பகாம்பா, என்னுடைய பரமகுரு பாலானந்தநாதர், பரமேஸ்வரி குரு சிதானந்தநாதர், பராபர குரு குஹானந்தநாதர், இப்படி வருது. அந்த அந்த இது அமிச்ச அந்த ஃபோட்டோவை அவள் என்ன பண்ணான்னா, அதை வச்சுன்னு ஷி ஹஸ் கிரியேட்டட் புது இது க்ரியேட் பண்ணியிருக்கா. நான் கலர் கொஞ்சம் மாற்றுமோன்னு, பட் ஹேவிங் சென்ட் இட் ஐ வாண்ட் டு ஷோ இட் யூ. இதுதான் இப்போ எங்களை வச்சு போட்டிருக்காத. இப்போ என்ன ஆகும், டு ஸ்டார்ட் ஃப்ரம் எண்டு இங்கே இருக்க நான் பிரஜானானந்தநாதர், அடுத்து சம்பகாம்பா, அடுத்து பாலானந்தநாதர். இது பாலானந்தநாதர் என்னுடைய பரமகுரு. அப்போ என்னுடைய பரமேஸ்வரி குரு சிதானந்தநாதர், அவரை சென்டராக போட்டிருக்கு. என்னோட இதில் குஹானந்தநாதர் இருக்கும். அதில் சம்பகாம்பா, அது என்னோட குருமாத்தா சம்பகாம்பா. இது நம்ம காத்தால் நம்ம படுக்கை விட்டு எடுத்துக்கிட்டு படுக்கையிலே முடிச்சிடணுன்றா. குரு பாதுகா இல்லாமல் அந்த நித்தியப்படியே தொடங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. பல்லாம் கூட தேய்க்க வேண்டாம், எழுந்து படுக்கையில் உட்காந்துட்டு இதை சொல்லிடலாம். மேலே தட்சிணாமூர்த்தி ஆதிகுரு. இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப டல்லாக இருக்கிறனால கலரை மாற்ற சொல்லியிருக்கேன். பட் ஹேவிங் ரிசீவ்ட் இட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. இது இப்போ இந்த குரு பாதுகா, இப்போ நீங்கள் என்னுடைய சிஷ்யர்களாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நானே இந்த சொல்லக்கூடாது. ஓம் ஐங் க்ளீம் சீம் ஐங் க்ளீம் சோம் ஹம்ச சிவசோகம் ஹசக் பிரேம் ஹசக்ஷமலரியோம் அசோகு சகக்ஷமலரியும் சோகு ஹம்ச சிவசோகம் ஸ்வரூப நிரூபணஹேதிவே ஸ்ரீ குருவே நமக பிரஜானானந்தநாத ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி. அடுத்தது ஓம் ஐங் க்ளீம் சீம் ஐங் க்ளீம் சோம் சோகம் ஹம்ச சிவ ஹசக் பிரேம் ஹசக்ஷமலரியும் அசோகு சகக்ஷமலரியும் சோகு சோகம் ஹம்ச சிவ சொச்ச பிரகாச விமர்சகேதிவே நமக விமர்சகேதிவே ஸ்ரீ பரமகுருவே நமக ஸ்ரீ சம்பகாம்ப ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி. மூன்றாவது ஓம் ஐங் க்ளீம் சீம் ஐங் க்ளீம் சோம் ஹம்ச சிவசோகம் ஹம்ச ஹசக் பிரேம் ஹசக்ஷமலரியும் அசோகு சகக்ஷமலரியும் சௌகு ஹம்ச சிவசோகம் ஹம்ச ஸ்வாத்மாராம பஞ்சரபீலன தேசசே ஸ்ரீ பரமேஸ்வரி குருவே நமக ஸ்ரீ பாலானந்தநாத ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி. இது அந்த இது அப்படியே வெப்சைட்டில் ஏற்றிடுவா. என்னுடைய அட்டு வந்துடும் அதில் வெப்சைட்டில். இது வெப்சைட் பார்த்து நீங்கள் சொல்லலாம், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், சொல்லலாம். கார்டு பிரிண்ட் பண்ண கொடுக்க போகிறேன் இப்போ. சரி, இது சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த லிஸ்டிங் ஆஃப் பீப்புள் நான் முன்னாடி குரு நவரத்னங்கள் நான் போட்டிருந்தேன். அதாவது பூர்ணானந்தநாத ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி, ஓம் சாந்தானந்தநாத பாதுகாம் பூஜியாமி, விமலானந்தநாத பாதுகாம் பூஜியாமி, ஓம் பிரகாசானந்தநாத பாதுகாம் பூஜியாமி, ஓம் ஆத்மானந்தநாத பாதுகாம் பூஜியாமி, ஓம் குஹானந்தநாத பாதுகாம் பூஜியாமி, ஓம் சிதானந்தநாத ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி,
ஓம் பாலானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, ஓம் சம்பகாம்பா ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி. அப்படியே நான் போட்டிருந்தேன். கீழே வந்து சந்திரசேகர சர்மான்னு இருக்கும் அந்த கார்டில். இப்போ இந்த லிஸ்டிங் வந்து 9 10 ஆகிடுறது. இந்த குரு பரம்பராவில் ஐ ஹவ் பீன் இன்க்ளூடட் இந்த 10th பிளேஸ். பூர்ணாபிஷேகம் ஆனால் தான் அந்த மாதிரி பண்ணுவாள். இந்த 10வது இடத்துக்கு நான் வந்துடுறேன். இது வரைக்கும் 9 இருக்குது. நவரத்னங்கள் நான் பேர் சேர்ந்தேன். அதில் என்னுடைய சிஷ்ய பொண்ணு என்ன பண்ணிக்க, அவளை சொன்னேன் சூஸ் த ரைட் டைட்டில்னா அவள் குரு தச நாடிகள்னு போட்டாவோ. சரி, நல்லாவே இருந்தது. இந்த இந்த இதுவும் வந்து அந்த வெப்சைட்டில் ஏறிடும். குரு தச நாடிகள். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், மிருக்கி முத்திரைன்னு இருக்குது. இப்படி மிருக்கி இதை தூக்கி தலையில் வச்சுட்டு நம்ம குருவோட பாதுகா தலையில் இருக்க மாதிரி பாவனை பண்ணிட்டு காலையில் இந்த 3 ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா, அந்த இந்த குரு பாதுகா சொல்லிவிட்டு இந்த 10 பேரை ஜஸ்ட் மென்ஷன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் வச்சுக்கோ. அன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் நல்லபடியாக நடக்கும் சொல்லியிருக்கு. இது வந்து நான் சொல்லாத, இந்த குருமண்டலத்தில் இருக்கிறவா அவெல்லாம் சொல்லி இது வந்து பல நாட்கள் யோசனை பண்ணி இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதோ எனக்கு இது பூர்ணாபிஷி ஆகி 2 மாதம் ஆகிடுது. பட் இட்ஸ் ஆல் தட் நான் இன்றைக்கி தான் இது வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்குறதுனால இது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆகிடுது. நம்ம வாழ்நாள் எத்தனை நாளுக்கு வரும் தெரியாது. ஐ எம் 74 நோ. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு போடுற பிக்ஷை, சுவாமி வந்து நமக்கு பிக்ஷை போடுறாரு. நீ ஒரு நாள் 2 சார் நம்ம இருக்கிற இந்த ஜீவ திசையில் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிடணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அது. ஸோ இன்னைக்கு காத்தாலும் கூட ரிவ்யூக்கு தான் போனேன் அப்பல்லோ கிரீம்ஸோடக்கு. அங்கே எனக்கு ரிவ்யூக்கு கிட்னிக்காக. ஸோ அதுக்கு போயிட்டு வந்தனால காலையில் நான் பேச முடியல. வரும்போதே மத்தியானம் 12 மணி மேலே ஆகிடுது. ஸோ இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரேன்னா, தயவு செய்து என்னை குருவாக வரிச்சிருக்கவா வந்து அவா சொன்னால் போதும், மற்றவா சொன்னால் அவசியம் இல்லை. இந்த குரு பரம்பரையில் சேர்ந்து என் சிஷ்ய பரம்பரையில் வரவா எங்கள் குரு பரம்பரையில் இணைஞ்சு, அதாவது இந்த சித்தானந்தநாதர் வந்து அவள் அது வந்து குஹானந்த மண்டலி பேராக வருது. ஸோ அதில் தான் வந்து என்னோட குருமாதா வச்சிருந்து காமாட்சி மண்டலி. ஸோ காமாட்சி மண்டலியில் நான் வந்து திருப்பி நான் தனியாக பேர் வச்சுக்க முடியாது. ஸோ வந்து லலிதா, இங்கே வந்து லலிதா பீடம் தான் இந்த நம்ம நான் இருக்கிற இடம். பட் இருந்தாலும் காமாட்சி மண்டலியில் நான் என் குருமாதா கிட்ட இணைஞ்சதுனால இங்கே காமாட்சி மண்டலியில் வச்சுக்கலாம். ஸோ இந்த காமாட்சி மண்டலி இஸ் பீன் அசோசியேட்டட் வித் பாலானந்தநாதர் அகைன் வந்து இஸ் அசோசியேட்டட் வித் சிதானந்தநாதர். ஸோ சிதானந்தநாதர் குஹானந்த மண்டலி, பேசிக் வந்து குஹானந்த மண்டலி. அவள் என்னென்னலாம் சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்ண போதும். இப்போ கம் அக்ராஸ் எனிதிங் taught by them, you can definitely take it. Those who are following my words, இந்த குஹானந்த மண்டலியோட அபாலுடைய கோட்பாடுகளை தாராளம் ஃபாலோ பண்ணலாம். யார்ட்டையும் கேட்கணும் அவசியமே இல்லை. அதில் இதை சொல்லி இந்த குரு பரம்பரா இதை நான் நிறைவு செய்கிறேன். காலை நித்தியப்படி காலையை அன்னன்னைக்கு உண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்டிலேயே சொல்லிடலாம். அதை இதோட பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.